அழைப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். மக்காவிலே அல்லாஹ்வின் தூதர் அல் அமீன் அஸ்ஸாதிக் என்று உண்மையாளர், நேர்மையாளர், நம்பிக்கைக்குரியவர் என்ற சிறப்பு பேரோடு வாழ்ந்தவர் எப்போது இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார்களோ அப்போதிருந்து அல்லாஹ்வின் தூதருக்கு பல சோதனைகள், பல துன்பங்கள், துயரங்கள் இருக்கிறது. அந்த மக்களால் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் பொறுத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் பொறுத்துக் கொண்டு இஸ்லாத்தை எட்டி வைக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்கிறார்கள். அதிலே தாயிப்பை நோக்கி செல்கிறார்கள். தாயிப்பிலும் அல்லாஹ்வின் தூதருக்கு ஏமாற்றம், அநியாயம் எல்லாம் நடக்கிறது. மீண்டும் மக்காவை நோக்கி வருகிறார்கள். இறைவனுடைய கட்டளை அல்லாஹ்வின் தூதர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்ல வேண்டும் என்றது. பொதுவாக அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு சில கட்டளைகளை வஹியாக மலாயிக்காமார் கொண்டு அறிவிப்பான். அதே போன்ற சில கட்டளைகள், சில அல்லாஹ்வுடைய அந்த ஏவல்கள் கனவின் மூலம் என்ன செய்யப்படும். அந்த நபிகளாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஏராளமான நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த கட்டளையை கனவின் மூலம் கொடுக்கிறான். அதே போன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்ற கட்டளையும் கூட அல்லாஹ் தஆலா கனவின் மூலம் கொடுக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் தேடித்த தோட்டம் நிறைந்த அந்த பகுதிக்கு நான் செல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது என்ற அந்த செய்தியை நாங்கள் என்ன செய்யலாம், அல்லாஹ்வின் தூதருடைய அந்த நபிமொழியிலிருந்து பார்க்கலாம். அந்த செய்தி அல்லாஹ்வின் தூதருக்கு அந்த கனவு வந்ததற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்துச் செல்கிறார்கள். அபூபக்கரே, நானும் நீங்களும் ஒரு இடத்துக்கு, ஒரு பிரதேசத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும், செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கிறது. மக்களுக்காக எல்லாம் மஷூரா ஆலோசனை செய்கிறார்கள். முஹம்மது இப்படி இஸ்லாத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. காலப்போக்கில் எப்படி மாறிடும்னா, வேலையாளி எஜமான், பெரியவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒரே தட்டுல சாப்பிடுற மாதிரி, ஒரே இடத்துல உறங்கக்கூடிய, ஒரே இடத்துல இருக்கக்கூடிய மாதிரி ஒரு நிலைமை மாறிடும். அப்ப நாங்க ஆட்சியாளர்கள் எங்களுக்கு அவருக்கு வித்தியாசம் இல்லாம போயிருக்கிற சில அவருடைய பேராசையின் காரணமாக அந்த அபூஜஹல் போன்ற சில முனாஃபிகீன் காஃபிர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒன்று சேர்ந்து மஷூரா பண்றாங்க, ஆலோசனை பண்றாங்க. நான் முகமது என்ன செய்யறேன் அப்படின்னு. அதுல ஒரு தரப்பு சொல்வது, நாங்க முகமது என்ன செய்வோம், ஒரு அறையினை சேர்ந்து நாங்கள் மூடி விடுவோம், அவர் வெளியில வராதவாறு சங்கிலியால போட்டு கட்டி அது உள்ளார வச்சிருவோம். அப்ப அபூஜஹல் சொல்றாரு, இது சரி வராது, நாங்க அப்படி செஞ்சா அவர் என்ன செஞ்சிருவாரு, ஏதாவது ஒரு மாற்று